வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு ஆத்தனிக் ஸ்டைலில் எப்படி ஆட்டுக்கால் பாயா வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வந்து ஆட்டுக்கால் வாங்கி அதை வெட்டி உடச்சி நம்ம குக்கரில் போட்டுக்கிறோம். அது மாதிரி 2 கத்திரிக்காய் வெட்டி எடுத்துக்கிறோம். நம்ம அது மாதிரி வெங்காயம் வெட்டி, அது மாதிரி இஞ்சி கொஞ்சம் வெட்டி எடுத்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறோம். அது கூட கொஞ்சம் வத்தல் தூள், மல்லித்தூள், உப்புத்தூள், மஞ்சள் சேர்த்து முதல்ல நல்லா வேக வச்சுக்கிறோம். ஆட்டுக்கால் நல்லா வேகணும், வேணால் நல்லா இருக்கும். டேஸ்ட் ஜூஸ் நல்லா இறங்கணும் நமக்கு, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ முதல்ல வேக வைக்கிறோம், குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறோம். ஸோ ஆட்டுக்கால் அங்கே நம்மளுக்கு வெந்துகிட்டு இருக்கு. அந்த கேப்பில் நம்ம வந்து மசாலா அரைச்சிடலாம். மசாலா பண்ணி உங்களுக்கு தேங்காய் எடுத்துக்கிறோம் ஒரு ஜாரில். அது மாதிரி சீரகம் எடுத்துருக்கோம், அது மாதிரி பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். நம்ம ஸோ எல்லாம் சேர்த்து மொத்தமாக நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம மசாலா நல்லா இப்போ மையா அரைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து சட்டி அடுப்பில் வச்சு பாய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நம்ம எப்படி சொல்றதா நம்ம நான்வெஜ் இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றுறது, அதான் நல்லா இருக்கும், வாசமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அப்போ தேவையான பொருள் போட்டுக்கலாம். இல்லை நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பட்டையை போட்டுடலாம். 2 பட்டை போட்டாச்சு. அது மாதிரி 2 கிராம்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் சூடாகட்டும். அப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். நம்ம வெங்காயம் போட்டாச்சு. அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி போட்டுடலாம். இஞ்சி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இஞ்சும் வெங்காயம் போட்டாச்சு. போட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதக்கினே வெங்காயம் நல்லா வதக்கிக்கிறப்ப நம்ம நல்லா ப்ரௌனிஷாக வதங்கட்டும். அதுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸோ நம்ம அவிச்சு வச்ச ஆட்டுக்கால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வெந்துருச்சு. ஸோ இது நல்லாவே வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் ஆட்டுக்கால் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிச்சு இல்லையா? ஸோ இந்த லெவலில் நம்ம நல்லா ப்ரௌனிஷாக வதங்க நம்மளுக்கு. ஸோ ப்ரௌனிஷாக நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம அவ்வளோ நம்ம வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் போட்டு நம்ம மசாலா வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து ஆட் பண்ண போகுது இப்போ நம்மளுக்கு. ஸோ மல்லித்தூள் ஆட் பண்ணியாச்சு. அதாவது கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் நம்ம வத்தல் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ காரத்துக்கு கொஞ்சம் நம்ம வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஸோ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ஸோ மசாலா கொஞ்சம் காயிட்டும். நமக்கு அந்த பச்சை வாசம் போட்டு நம்ம பொருள் வதக்கிட்டு நம்ம வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து வேக வச்ச ஆட்டுக்கால் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட்டுக்கால் இப்போ நம்ம ஆட் பண்ணி வச்சதுல ஸோ கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகணும்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே ஆட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம மசாலா இப்போ ஆட் பண்ணிடுறோம். நம்ம அரைச்சி மசாலா ஆட் பண்ணிடுறோம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொதிக்கிட்டு இப்போ நம்மளுக்கு இது ஸோ கொதிக்க டைமில் நம்ம கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி கொதிக்க வைப்போம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் உப்பு தேவையோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வந்து காரம் உப்பு கொஞ்சம் லைட்டாக தான் சேர்ப்போம் நம்ம. ஸோ அது மாதிரி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. மக்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு ஆட்டுக்கால் பாயா. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா டிஷ் வந்து உங்களுக்கு. ஸோ ஆட்டுக்கால் பாயா நம்ம எல்லாருமே பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சமைச்சு பாருங்கள். ஆத்தனிக் ஸ்டைலில் பார்த்தா உங்களுக்கு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிற மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.